ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் மிஷன். நம்ம இன்றைக்கி கோவக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, ரொட்டி, சாதத்தை கூட சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது 150 கிராம் இந்த மாதிரி கோவக்காய் வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து சைடில் இருக்கிறதில் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நடுவில் ரெண்டு ப்ளஸ் மாதிரி போட்டு கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம், கடைசியில் கொஞ்சம் விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லா காயும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான மசாலா இப்போ ரெடி பண்ணலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் இப்போது கஸ்தூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது கூடவே அடுத்ததாக வந்து வேர்க்கடலை 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. வறுத்த வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலை சேர்த்து செய்கிறப்போ நல்லா வாசமாகவும் கிரேவி வந்து நல்லா அட்டகாசமாகவும் இருக்கும். இப்போது இந்த வேர்க்கடலை சேர்த்ததுக்கப்புறமா அடுத்ததாக வந்து நம்ம சேர்த்த போகிறது சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக மிளகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறமா அடுத்ததாக இப்போது நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ கடாயை வச்சுட்டு ஸ்டவ்வில் ஆன் பண்ணிக்கோங்க. எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ண காயை போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் இந்த மாதிரி காயை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது காய் வந்து நல்லா நிறம் மாதிரி வரணும், நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் இந்த காயை. இப்போது பாருங்கள், காய் வந்து நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில். இப்போ அதே கடாயிலேயே ஒரு பெரிய மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா அடுத்ததாக வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை இது கூட சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயத்தோடு சேர்ந்து. இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் வதங்கி வரதுக்காக உப்பு கொஞ்சம் போட்டு வதக்குங்க. சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறமா 2-3 நிமிஷத்துலேயே நல்லா வதங்கி வந்துடும் தக்காளி. இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அடுத்ததாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட மசாலாலாம் நம்ம சேர்த்திடலாம். கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இது கூடவே கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே அடுப்பு வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போது அரைச்சி வச்சுக்கிற பவுடரை இது கூட சேர்த்திருங்க. இப்போ பவுடரெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. மசாலா கூட ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு அப்புறமா தேவையான தண்ணியை இது கூட சேர்த்திருங்க. உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ, குழம்பு கெட்டியாக வேணும்னா கம்மி பண்ணிக்கோங்க, கொஞ்சம் தண்ணி மாதிரி கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா உப்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற காயை இது கூட சேர்த்திருங்க. சேர்த்துட்டு மெதுவாக இது மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த காயும் மசாலாவும் நல்லா வெந்து வரட்டும், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பு வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை மூடி வச்சுட்டு நம்ம இதை சமைக்கலாம். இப்போது 5-6 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு கிரேவி நல்லா வந்திருக்குது. சூப்பர், ரெடி ஆயிடுச்சு. காய் கூட நல்லா வெந்து நல்லா கிரேவி கூட நல்லா வந்திருக்குது. இப்போ வந்து இதை வந்து ரொட்டி கூட சப்பாத்தி கூட சாப்பிட, சாதத்து கூட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்தியோடு சாப்பிட போகிறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயும் பொரியல் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு தடவை கிரேவி செஞ்சு பாருங்கள். அப்புறம் மறுபடியும் செஞ்சு சாப்பிடுவீங்க.
இது கூட முட்டை பொரியலும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.